சுசியத்துக்கு கடலை பருப்பை நல்லா அவிச்சு உணர வச்சிடணுமா. தண்ணி இல்லாமல் உணர வச்சுருங்க. அந்த உணர வச்ச பருப்பை மிக்ஸியில் அடிக்க போகிறோம்மா. அடித்து எடுத்த பருப்பு கூட தேங்காய் துருவி வச்சுருக்கேன். தேங்காய் துருவி போட்டுக்கோங்க. இது தேவைக்கு தந்தாலும் நம்ம இனிப்பு போட்டுக்கிடுதம்மா. ஏலம் தூக்கி போட்டுக்கோங்கம்மா. அவ்வளோதாம்மா. நல்லா ஒன்று போல் கிளறி எடுத்துக்கோங்கம்மா. பிசைஞ்ச மாவம்மா நல்ல ஒன்று போல் சைஸாக உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்கம்மா. அதுக்குண்டான கலவைம்மா கொஞ்சம் மைதா மாவு, கொஞ்சம் பச்சரிசி, 2 ஸ்பூன் ஜீனி போட்டுக்கோங்கம்மா. அப்போ தான் மாவு வந்து நல்லா இனிப்பாக இருக்கும் போட்டு எடுக்கிறது. அரிசி மாவு பதத்துக்கு மாவை நல்லா கலக்கி வச்சுக்கோங்கம்மா. வெந்துட்டுமா. இப்போ அந்த உருண்டையை திருப்பி போட போகிறோம்மா. ரெடி ஆகிட்டுமா. நம்ம பவுலில் மாற்றிடுவோம்மா. சுசியை ரெடி ஆகிட்டுமா. வாங்கம்மா சாப்பிட்லாம்.